வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நோம்பு கஞ்சி செய்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். நோம்பு கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 2 கப் அரிசி, அதுக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு, ஒரு சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 5-6 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ப ஜாஸ்தி போட்டுக்கலாம். மல்லி இலை கொஞ்சம், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், 6 ஏலக்காய், தேவையான அளவு உப்பு, 1/4 கிலோ சிக்கன், 2 கப் தேங்காய் பால், தேவையான அளவு எண்ணெய். வாங்க இப்ப சமைக்க போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு 6 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அது லேசா பொரிஞ்ச உடனே வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா, நைஸா, அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டா வெந்ததுக்கு அப்புறம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுன்னா அது கொஞ்சம் வெந்த உடனே மல்லி இலைய ஃபைன் சாப் பண்ணி வச்சிருக்க மல்லி இலைய அதோட ஆட் பண்ணிட்டு லைட்டா வதக்குற மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். லைட்டாக வதங்கின உடனே வெங்காயம் நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வெந்தால் போதும். மல்லி இலை வதங்கின உடனே அந்த ஸ்மெல் உங்களுக்கு தெரியும். வதங்கின உடனே அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்ச உடனே நம்ம அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதே இருக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னாக்கா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது ஏன்னா பாதியில் போட்ட உடனே எடுத்துட்டோம்னாக்கா அந்த பச்சை வாசனை இருந்தாலும் அந்த கடைசி வரைக்கும் அந்த பச்சை வாசனை அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சிருக்க 2 தக்காளி வெட்டி வச்சிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அது 3 அதில் ஆட் பண்ணிட்டு அதே பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா பேஸ்ட் மாதிரி ஆயிரும். ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கனாக்கா அது நல்லா எண்ணெய் விட்டு லேசாக மேலே மிதக்கிற மாதிரி எண்ணெய் வரும். சரிங்களா? லைட்டாக எண்ணெய் தனியாக பிரிஞ்ச மாதிரி வந்துட்டா இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனா அல்லது கைமா, மட்டன் கைமா இல்லைன்னா சிக்கன், 2ல் ஏதாவது யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ சிக்கன் யூஸ் பண்ணுறேன். இந்த சிக்கனை அதில் போட்டுருங்க. இந்த நான்வெஜ் தேவையில்லை அப்படின்றவங்க இந்த இடத்துல வந்து சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் கேரட்டை துருவி யூஸ் பண்ணிக்கலாம். வெட்டி போடக்கூடாது. அந்த கேரட் துருவல், தேங்காய் துருவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேரட்டை தேங்காய் துருவல் மாதிரி துருவி அதை யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் நான்வெஜ் வேண்டான்னு சொல்கிறவங்க. யூஸ்வலாக நோம்பு கஞ்சினாக்கா அதில் கைமா தான் யூஸ் பண்ணுவாங்க.
நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அதில் சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த சிக்கன் மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி அந்த உப்பெல்லாம் அதில் மிக்ஸ் ஆகி சேர்ற மாதிரி கொஞ்சம் வச்சுட்டு நம்ம 2 கப் அரிசி எடுத்திருக்கோம். அதனால 6 கப் தண்ணி யூஸ் பண்ணுறோம். 6 கப் தண்ணி இதில் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு வந்த உடனே இந்த அரிசியும் இதுவும் கழுவி ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அதை கழுவி வச்சிருக்க அந்த அரிசியும் பாசி பருப்பையும் சேர்த்து இதுல தண்ணியில போட்டுரும். ரெண்டு கப் அரிசிக்கு 1/2 கப் பாசி பருப்பு தான் போட்டிருக்கேன். 1 கப்புக்கு 1/4 கப்பு அளவு பாசி பருப்பு. அதுக்கு மேல போட்டீங்கன்னாக்கா பருப்பு ஸ்மெல் வரும், நல்லா இருக்காது, பொங்கல் மாதிரி ஆயிடும். அதனால 1 கப்புக்கு 1/4 கப் பாசி பருப்பு இதில் போட்டுட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை மூடி 2 விசில் வர வரைக்கும் வச்சிடணும். விசில் வந்துருச்சு. ரெண்டாவது விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு இந்த ஆவிலாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணோம். இப்போ கரண்டி வச்சு லேசாக கிண்டி விடணும். கீழே வந்து கட்டியாக இருக்கும், அதை கொஞ்சம் கிண்டி விட்டு கொஞ்சம் நல்லா நச்சு பேஸ்ட் பண்ணி விடணும். பொங்கலுக்கு பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் பண்ணுற மாதிரி கிண்டி விடணும். அதை நல்லா கிண்டி விட்டு இந்த இதில் நம்ம 2 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், அதை யூஸ் பண்ணி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கிண்டி வேண்டியதான். நான் கொஞ்சம் திக்காக யூஸ் பண்ணுவேன் எங்கள் வீட்டில், அதனால தேங்காய் பால் 2 கப்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லிக்விடைஸ் வேணுன்றவங்க வந்து இன்னும் 2-3 கப்பு பால் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்கேன். நமக்கு தேவையான அளவு லிக்விடேஷன் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு லிக்விட் வேணும் போது அதை வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். நோம்பு கஞ்சி ரெடி. இன்னைக்கு நம்ம நோம்பு கஞ்சி செய்கிறது எப்படின்னு பார்த்தோம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.